ஐயோ அத்தை, இந்தாங்க தண்ணி குடிங்க. எனக்கு போதும் ராசாத்தி, போதும். சரி, மாத்திரை போட்டுக்கோங்க. சரிங்க அத்தை, தூங்குங்க. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. சரிம்மா. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க மாமா, நான் வரேன். நல்லா தூங்க மரகதம். நீங்களும் படுத்து தூங்குங்க. சரி. ராசாத்தி. மாமா, என்ன ராசாத்தி, இன்னும் தூங்கலையா? இல்ல மாமா, அத்தை தூங்குறாங்களான்னு பார்க்க வந்தேன். என்ன ராசாத்தி, நீ தான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்து மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டு போன. நீ அவளை படுக்க வச்சு போத்தி விட்டவுடனே தூங்கிட்டா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நிம்மதியா அசையாம படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. சரி மாமா, நீங்க தூங்குங்க. ராசாத்தி, ஒரு நிமிஷமா. ரொம்ப நன்றி ராசாத்தி. என்ன மாமா, நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இல்லம்மா ராசாத்தி, நன்றின்னு வெறும் வாயால சொல்லல, என் மனசுல இருந்து வர வார்த்தை. அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்குமா. மாமா, போய் தூங்குங்க. என்ன ராசாத்தி, நான் ஏதோ தூக்கத்துல உளறேன்னு பாக்குறியா? ஐயோ மாமா, நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. நீங்க படுத்து தூங்குங்க. சொந்த மக மருமக கூட கவனிச்சுக்காத இந்த நேரத்துல மரகரத்தை நீ சொந்த அத்தை மாதிரி நினைச்சு பாத்துக்கிறமா. அது நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மாமா, என்ன நீங்க நான் யாரோ நீங்க யாரோங்கிற மாதிரி பேசுறீங்க? இல்லம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. என்னதான் தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதானமா. 6 வருஷத்துக்கு முன்ன இருந்த அதே பாசம் கொஞ்சம் கூட குறையாம உங்ககிட்ட அப்படியே இருக்குமா. அதுக்கு தாமா நன்றி சொன்னேன். மாமா, நாம கூட்டு குடும்பமா வாழறோம். ஒரே ஒலை வச்சு சாப்பாடு செய்யறோம். ஒன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறோம். வீட்டுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நீங்களும் அத்தையும் தான் பாத்துக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? அது இல்ல ராசாத்தி, நீ என்ன சொன்னாலும் உன்ன மாதிரி யாராலும் இருக்க முடியாது. ஜோசிக்கார சொன்னதும் அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்தே பழகின இந்த ஊரை மக்களை நீ பாத்துக்கிட்டு இருந்த சேர்மன் பதவிய எல்லாத்தையும் விட்டு போனியே. யாருமா இப்படி பண்ணுவா? மாமா, உறவுங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நாம அவங்க கிட்ட இருந்து வாங்கறத விட திருப்பி கொடுக்கறது அதிகமா இருக்கணும். அது பணமா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி.
விட்டு கொடுக்கறது, மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறது, இது எல்லாமே எனக்கு சின்ன பிள்ளையிலே பழகிடுச்சு மாமா. அதுதான் நான் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல மாமா, நாம மத்தவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோமோ அதேதான் அவங்க நம்ம கிட்டயும் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அத்தை முடியாம இருக்காங்க, அதான் அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கேன். அங்க பாருமா, உங்க அத்தை எப்படி குழந்தை மாதிரி தூங்குறாங்க. அவ பேசுறது நடந்துக்கிறது வேணா அதிகாரமா இருக்கலாம், அப்ப மனசு குழந்தை மாதிரிமா. நீங்க பூமிக்காவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் அவளால தாங்கிக்க முடியலமா. அதான் பாசத்தை மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கி புழுங்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அத்தைக்கு எதுவும் ஆகாது மாமா, நான் அவங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். நீங்க வருத்தப்படாம தூங்குங்க. அத்தை கண் முழிச்சு ஏதாவது கேட்டா என்ன உடனே கூப்பிடுங்க, நான் வரேன். சரி சரி. என்னத்த பசி எடுத்துருச்சா? எந்திரிச்சு கை கழுவிட்டு சாப்பிடுங்க, அப்புறமா மாத்திரை போட்டுக்கலாம். அத்த என்னாச்சு, எந்திரிக்க முடியலையா? சரி பரவாயில்ல, விடுங்க, நான் ஊட்டி விடுறேன். இல்ல ராசாத்தி, வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். இரு, கழுவிட்டு வந்துடுறேன். அத்தை, நான் பக்கத்துல இருக்கும்போது நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் அதுக்கு சொல்லல ராசாத்தி. நீ இங்க இருக்கிற வரைக்கும் நீ ஊட்டி விடுவ. நீ ஊருக்கு போயிட்டனா எனக்கு யாரு ஊட்டி விடுவா? நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு பழக்கிட்டனா அப்புறம் அந்த பழக்கத்தை மாத்தி நானா சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும்ல. அத்தை, நான் இருக்கிற வரைக்கும் நான் ஊட்டி விடுறேன். நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கண்மணி ஊட்டி விட போறா. யாரு அந்த கண்மணியா? அவ எப்படி செய்வா? அவளுக்கு கிளப்புக்கும் கட்சி ஆபீஸ்க்கு போறதுக்குமே நேரம் சரியா இருக்கு. இதுல என்ன அவ எங்க இருந்து கவனிக்க போறா? அப்படியே கவனிச்சாலும் ஒரு தடவை இல்ல 2 தடவை பாப்பா. அதனாலதான் எதுக்கு மத்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு நானே செஞ்சுக்கிறேன். என்ன இப்போ என் உடம்பு கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ராசாத்தி, நீ ஒன்னும் வருத்தப்படாத. இந்த உலகத்துல மனுஷங்க எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மதிப்பு மரியாதை எல்லாம். கொஞ்சம் முடங்கி நம்ம வேலையை செய்யறதுக்கு நாம மத்தவங்களை எதிர்பார்க்கிற சூழ்நிலைக்கு வந்தோம், அவ்வளவுதான், மரியாதையே இருக்காது. அதான் கை கால் நல்லா இருக்கும் போதே போய் சேர்ந்துறது நல்லது. அத்தை, என்னத்த நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பெத்தவங்களை கடைசி வரைக்கும் காப்பாத்துறவங்க இப்பவும் நம்ம நாட்டுல இருக்கதானே செய்யறாங்க. அத்தை, இங்க பாருங்க, நான் இங்க இருக்கிற வரைக்கும் நான் தான் உங்களை பாத்துப்பேன். நான் இல்லாதப்போ உங்களை நீங்களே பாத்துக்கோங்க. இப்போ நான் ஊட்டி விடுறேன், நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க அத்தை.
அத்தை தண்ணி. என்னை இப்படி கவனிச்சுக்கிறாளே, 6 வருஷம் பிரிஞ்சிருந்துட்டோம். இதுக்கு மேல முடியாது. ஐ பாட்டி. ஹே, பூமிகா செல்லம், சாப்பிட்டியா? இல்ல பாட்டி, நீங்க சாப்பிடுங்க. என்ன ராசாத்தி, குழந்தைக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்கலையா? அத்தை அவ இப்பதான் அத்தை பால் குடிச்சா. நான் அப்புறமா அவளை சாப்பிட வச்சுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. இது என்ன ராசாத்தி, சின்ன புள்ளைய விட்டுட்டு நான் சாப்பிடுறது? அவளுக்கும் சேர்த்து ஊட்டி விடு. சரிங்க அத்தை. பூமிகா, உனக்கு ஒரு வாய், பாட்டிக்கு ஒரு வாய். ஆ. அம்மா, நானும் பாட்டிக்கு ஊட்டி விடுறேம்மா. சரி, இந்த எடுத்துக்கோ. மெதுவா. நீ சாப்பிடுறா செல்லம், அம்மா எனக்கு ஊட்டி விடுவா. அதெல்லாம் முடியாது, நானும் உங்களுக்கு ஊட்டி விடுவேன். பாட்டி, பாத்து. ஆ. ஆ. வாமா. பாத்தியா கண்மணி, இதுதான் ராசாத்திங்கிறது. வீட்ல இருக்கிற எல்லா வேலையையும் ஒரே ஆளா இழுத்து போட்டு செய்வான். எல்லாரையும் விழுந்து விழுந்து அவளே கவனிச்சுப்பா. அதனாலதான் அவளை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இப்ப என்ன, அவளை பத்தி என்கிட்டயே பெருமையா சொல்றியா? நல்ல வேலைக்காரியா எல்லாருக்கும் பிடிக்கதான் செய்யும். அதுக்காக அவ என்னை விட பெட்டரா ஆயிடுவாளா? ஐயோ கண்மணி, அவ உன்னை விட பெட்டரானவன்னு சொல்ல வரல, அவ செய்யற வேலையத்தான் சொல்றேன். அவ மட்டும் இல்ல, அந்த இனிய இருக்கான்ல, அவன் குமரனுக்கும் அப்புறம் சின்ன சம்பந்தி பெரிய சம்பந்திக்கும் உதவியா இருக்காங்க. இப்படிப்பட்ட வேலைக்காரங்கள யார்தான் வெளியில விடுவாங்க சொல்லு? சம்பளமே இல்லாம மாங்கு மாங்குன்னு உழைக்க 4 வேலைக்காரங்க. எப்படி இருக்கு? கேக்குறதுக்கே நல்லா இருக்குல்ல? ஒன்னும் தெரியாத மாதிரி உளராதமா. சம்பளம் தான் இல்ல, ஆனா இங்க இருக்கிற மொத்த சொத்துலயும் பாதி பங்கு அவங்களுக்கு தான் போய் சேரும். பரவாயில்லையா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாது கண்மணி. சீக்கிரமா ஏதாவது பிளான் பண்ணி அவங்கள முதல்ல வெளியில துரத்துற வழிய பாரு. விருந்தாளியா வந்துட்டு வடை பாயசம் சாப்பிட்டுட்டு 4 நாள் இருந்துட்டு போயிடுவான்னு பார்த்தா இந்த கிழவி இந்த மாதிரி ஆகி அவளை எங்கேயே தங்க வச்சுட்டாளே. இதே சாக்கா வச்சுட்டு அந்த ராசாத்தி இந்த கிழவிய கைக்குள்ள போட்டுருவா போல இருக்கே. என்ன பண்ணலாம்? பெரியப்பா, என்ன நீங்க போய் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வேலையை நம்ம பண்ணாம வேற யாரு பண்ணுவா? நீயும் பாரு இருந்த வரைக்கும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பெரியப்பா, நம்ம தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தானே சுப்பிரமணி, அவங்க ஆளையே காணும். அவன் பொண்ண பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கான்பா. வரதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்கான். சரி, அவன் வரதானே 1 வாரம் ஆகும். வேற யாராவது கூப்பிட வேண்டியதானே? இல்ல கும்மனையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல. நீங்களா ஏன் கஷ்டப்படுறீங்க? வேற ஆளை எங்க வைக்கிறதுப்பா? புது ஆளை வச்சோம்னா அவனை வேலை வாங்கறதுக்கும் பாத்துக்கிறதுக்கும் ஒரு ஆள் கூடவே இருக்கணும். குமர வந்து பாத்துக்கிட்டு வந்தான், ஆனா அது அவனுக்கா தோணுமே, அப்பதான் வருவான். அது மட்டும் இல்லப்பா, மில்லையும் பாத்துக்கணும். இது நம்ம வேலை தானே, நாம தான் இறங்கி செய்யணும். சரி பெரியப்பா, நீங்க வாங்க, நான் பண்றேன். வாங்க.
இல்ல இனியா, வேண்டாம்ப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. இன்னைக்கு நீ இருக்க, கூட இருந்து உதவி பண்ணுவ. அப்புறம் நீ ஊருக்கு போயிட்டா யாரு செய்வா? நான் தானே செய்யணும். சரி பெரியப்பா, நான் தான் இங்க இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க பண்ணுங்க. வாங்க. இனியா, நீ பழையபடி இங்கே இருந்தா நல்லா இருக்கும்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா ஒன்னா இருக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். என்ன பண்றது, காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம மாறித்தான் ஆகணும். அத்தை குழந்தை மாதிரி ஆயிட்டாங்களே, அவங்கள எப்படி சரி பண்றது? பூமிகா மேல கண்மூடித்தனமா பாசம் வச்சிருக்காங்க. இப்படியே போனா என்ன ஆகும்? இது எப்படி சரி பண்றதுன்னு ஒன்னும் தெரியலையே. பூமிகா, படிச்சுட்டு அத்தை, அத்தை என்னாச்சு அத்தை? எதுக்கு இங்க நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல ராசாத்தி, பாத்ரூமுக்கு போகலான்னு எந்திரிச்சேன், ஸ்லிப் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன அத்தை நீங்க? நான் இங்க தானே இருக்கேன், கூப்பிட்டா வந்திருப்பேன்ல. நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க? நீ இன்னைக்கு இங்க இருப்ப, கூப்பிட்டா வந்துருவ. ஆனா நாளைக்கே ஸ்ரீரங்கம் போயிடுவ. அப்ப நான் கூப்பிட்டா உடனே வந்துருவியா? சாப்பாடு கூட பரவாயில்ல, நீ இல்லனா வேற யாராவது ஊட்டி விடுவாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு மாமா இருந்தாருன்னா அவர் ஹெல்ப் பண்ணுவாரு, அவர் இல்லனா நான் தானே பண்ணிக்கணும். என்ன அத்தை நீங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப நான் இங்க தானே இருக்கேன், எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். நீங்க சரியாயிட்டா நீங்களே உங்களை பாத்துக்குவீங்க. இல்ல ராசாத்தி, என்ன இருந்தாலும் நீ அங்க போக போறவ தானே. இப்பவே நான் நடந்து பழகுனாதான் உண்டு. 1-2 தடவை இப்படி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு போக பழகிக்குவேன். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம்தான், அப்புறம் நானா பேலன்ஸ் பண்ணிக்குவேன். நீ போயிட்டனா என்ன நானே தானே பாத்துக்கணும். ஐயோ, அத்தை 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 அத்தை, மெதுவா மெதுவா உட்காருங்க. ராசாத்தி விடு, நானே பழகிக்கிறேன். அத்தை என்ன அத்தை நீங்க? என் கண்ணு முன்னாடியே நீங்க சிரமப்படும் போது என்னால பாத்துட்டு இருக்க முடியுமா? ராசாத்தி சொன்னா கேளு, நானே போய்க்கிறேன், நீ விடு. அத்தை